ஹலோ காய்ஸ், வெல்கம் டு ஜிகே குக்கிங் ஷோ. நாம் இன்னைக்கு இந்த வீடியோவில் ஒரு டேஸ்டியான முருங்கைக்காய் கிரேவி எப்படி பண்ணுறது அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம். இது ரொம்ப ஒரு யூனிக் டிஷ் அண்ட் இது ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும். வாங்க இந்த டிஷ்ஷை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு கடாயை நான் நல்லா ஹீட் பண்ணிக்கிறேன். அந்த ஹீட் பண்ண கடாயில் நான் கடலை எண்ணெய் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த எண்ணெயை நல்லா சூடு பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு குழம்புக்கு நான் தாளிக்க போகிறேன். இன்றைக்கி நான் ஃபஸ்ட்டே தாளிச்சிட்டு தான் குழம்பு வைக்க போகிறேன். அதனால நான் ஃபஸ்ட்டு எண்ணெயை நல்லா காய விட்டுக்கிறேன். எண்ணெய் இப்போ காஞ்சிருச்சு. நான் தாளிப்புக்காக கடுகு ஆட் பண்ணுறேன். கடுகும் உளுத்தம்பருப்பும் சேர்த்து ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ அந்த கடுகும் உளுத்தம்பருப்பும் நல்லா பொரிஞ்சிட்டு இருக்குது. இப்போ இது பொரியிறதுக்கு முன்னாடி அடுத்ததான் நான் வெங்காயம் ஆட் பண்ணணும். அந்த சாம்பார் வெங்காயம் தான் ஆட் பண்ண போகிறேன். இதுக்கு அதுதான் நல்ல டேஸ்ட் கொடுக்கும். அந்த சாம்பார் வெங்காயம் நான் இடித்து ஆட் பண்ணிக்க போகிறேன். ஒரு 10-15 பல்லுக்கிட்ட சின்ன வெங்காயத்தை நான் உரித்து அதை உரலில் போட்டு நல்லா இடிச்சுக்கிறேன். இந்த அளவுக்கு நீங்கள் இடிச்சுக்கிட்டா போதும். இப்படி 1-2 இடிச்சுக்கணும், மையாக இடிக்க வேண்டாம். இப்போ அந்த இடித்த வெங்காயத்தை எடுத்து நல்லா கடுகு பொரிஞ்சதுக்கப்புறம் அந்த ஆயிலில் ஆட் பண்ணி இப்போ நல்லா ஃப்ரை பண்ணிக்கிறேன். இந்த கிரேவிக்கு நல்லா வெங்காயம் வதங்கணும். வெங்காயம் வதங்கினாதான் இந்த கிரேவிக்கு டேஸ்ட் கொடுக்கும். இப்போது வெங்காயம் கொஞ்சம் டிரான்ஸ்லூசண்ட்டாக ஆக ஆரம்பிச்சிட்டு இப்போ அடுத்ததாக நான் இதில் தாளிப்புக்காக கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த கருவேப்பிலையும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கிறேன். கிறிஸ்பி ஆகிற மாதிரி ஃப்ரை பண்ணிக்கிறேன். இந்த வெங்காயம் கோல்டன் கலரில் வர வரைக்கும் நான் நல்லா ஃப்ரை பண்ணிக்கிறேன். பாருங்கள், வெங்காயத்தோட கலர் கொஞ்சம் கொஞ்சமாக சேஞ்ச் ஆகிக்கிட்டு இருக்கு. நல்லா இந்த அளவுக்கு நீங்கள் வதக்கணும். இப்போ வெங்காயம் கோல்டன் கலரில் ஆயிட்டு இப்போ இந்த ஸ்டேஜில் நான் தக்காளி ஆட் பண்ணிக்க போகிறேன். நான் ஒரு 2 தக்காளியை நல்லா குட்டி குட்டியாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். பெருசாக ஆட் பண்ணோம் அப்படின்னா அது கொஞ்சம் பாயில் ஆக டைம் எடுக்கும். அதனால நான் குட்டி குட்டியாக 2 தக்காளியை வெட்டி ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த தக்காளியை நல்லா வதக்கணும். இப்போ இது கொஞ்சம் ஹாஃப் பாயில் பண்ணணும் அந்த தக்காளியை. இதுக்கப்புறம் நான் குழம்புக்கு தேவையான கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணிக்கிறேன். கம்மியாக ஆட் பண்ணுங்கள். உப்பு பத்தலை அப்படின்னா லாஸ்ட்டில் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டே நீங்கள் உப்பு நிறையா போட்டுட்டீங்க அப்படின்னா அதை கரெக்ட் பண்ண முடியாது. அதனால் ஃபஸ்ட்டே கம்மியாக ஆட் பண்ணிக்கோங்க. இந்த அளவு நல்லா தக்காளி வெந்ததுக்கப்புறம் நம்ம டிஷ்ஷோட மெயின் ஹீரோவான முருங்கைக்காயை ஆட் பண்ணிக்கிறேன். நான் இங்கே ஒரு 4 முருங்கைக்காய், அதாவது மீடியம் சைஸ் முருங்கைக்காயை இந்த சைஸ், அதாவது நம்மளோட விரலில் ஒரு பாதி சைஸ் இருக்கிற மாதிரி கட் பண்ணி அதை நான் ஆட் பண்ணிக்கிறேன். மொத்தமாக 4 முருங்கைக்காய் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ இந்த முருங்கைக்காயை நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ இந்த முருங்கைக்காயும் இந்த போட்டிருக்க இந்த தக்காளியும் சேர்ந்து கொஞ்சம் நேரம் வதங்கணும். அதனால் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு வதக்குங்க. அப்படின்னா தான் எல்லா சைடும் காய் ஈவனாக குக் ஆகும். முருங்கைக்காய் யூஸ்வலாகவே குக் ஆகிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். அதனால் நீங்கள் வந்துட்டு நல்லா வதக்கிடணும்.
இந்த முருங்கைக்காய் வந்துட்டு வதங்கிட்டு இருக்கு. நல்லா பரட்டி விட்டு நல்லா வதக்குங்க. அப்போ தான் ஈவனாக வந்துட்டு குக் ஆகும். இதுக்கப்புறம் நான் வந்துட்டு இந்த குழம்புக்காக நான் வந்துட்டு சாம்பார் பொடி, இது வந்துட்டு இன்ஸ்டன்ட் சாம்பார் பொடி தான். இந்த சாம்பார் பொடி வந்துட்டு நான் ஒரு 3 ஸ்பூன் வந்துட்டு ஆட் பண்ணிக்கிறேன். உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. நான் வந்துட்டு 4 முருங்கைக்காய் போட்டிருக்கிறதுனால 3 ஸ்பூன் வந்துட்டு போட்டிருக்கேன். இப்போ இந்த குழம்புக்கு வந்துட்டு நான் வந்துட்டு தேங்காய் அரைச்சி ஊற்ற போகிறேன். இது மட்டும்தான் நம்ம வந்துட்டு ஊற்ற போகிறோம். வேறு எதுவுமே இது கூட வந்துட்டு ஆட் பண்ண போகிறது கிடையாது. அதனால் நான் நல்லா ஒரு அரை மூடி தேங்காவை மிக்ஸி ஜாரில் வந்துட்டு போட்டுட்ருக்கேன் அரைக்கிறதுக்காக. இப்போ கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணி நம்ம இந்த தேங்காவை நல்லா ஒரு ஃபைனாக அரைச்சிக்கலாம். நல்லா ஃபைனாக அரைக்கணும், இல்லைன்னா ஒரு மாதிரி திப்பியாக இருக்கும். நமக்கு இந்த கிரேவிக்கு வந்துட்டு நல்லா ஃபைனாக அரைச்ச தேங்காய் தான் தேவை. இப்போ வந்துட்டு கொஞ்சம் கலர் வந்துட்டு சேஞ்ச் ஆகிருக்கு, தெரியுதா? இப்போ இந்த டைமில் வந்துட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்க தேங்காயை வந்துட்டு ஆட் பண்ணிக்கலாம். தேங்காயை ஆட் பண்ணி கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி விடுங்க. இதுக்கப்புறம் நம்ம வந்துட்டு குழம்புக்கு தேவையான தண்ணி, நான் வந்துட்டு ஒரு செம்பு தண்ணி ஊற்றிருக்கேன். நீங்கள் எவ்வளோ திக்னஸ் வேணுமோ அதுக்கு ஏற்றாப்புல வந்துட்டு தண்ணி ஊற்றிக்கோங்க. நான் வந்துட்டு 4 பேருக்கு வந்துட்டு குக் பண்ணுறதுனால கொஞ்சம் தண்ணி வைக்கிறேன். இப்போ இந்த குழம்ப வந்துட்டு ஹை ஃப்ளேமில் வச்சு நான் வந்துட்டு பாயில் பண்ண வச்சுருக்கேன். இப்போ பாயில் ஆயிடுச்சு. இதை வந்துட்டு நான் மிக்ஸ் பண்ணி விடுறேன். இந்த குழம்பு வந்துட்டு பாயில் ஆனதுக்கப்புறம் ஹை ஃப்ளேமில் வச்சு பாயில் ஆனதுக்கப்புறம் நம்ம இது வந்துட்டு சிம்முக்கு வந்துட்டு மாற்றிடணும். சிம்மில் வச்சு ஒரு 10 மினிட்ஸ் வந்துட்டு இந்த குழம்ப வந்துட்டு நல்லா கொதிக்க விடணும். அப்படின்னா தான் முருங்கைக்காய் வந்துட்டு நல்லா குக் ஆகும். குழம்பு வந்துட்டு கொதிச்சிட்ருக்கு. இது வந்துட்டு நல்லா வந்துட்டு குழம்புலேருந்து எண்ணெய் பிரிஞ்சு வர்ற அளவுக்கு நல்லா குக் பண்ணணும். லைட்டாக எண்ணெய் பிரிய ஸ்டார்ட் பண்ணியிருக்கு. இன்னும் கொஞ்சம் நேரம் வந்துட்டு பாயில் பண்ணணும். இப்போ நல்லாவே வந்துட்டு எண்ணெய் பிரிஞ்சுட்டு, இப்போ லாஸ்ட்டாக நான் வந்துட்டு கொத்தமல்லி வந்துட்டு வாசனைக்காக ஆட் பண்ணிக்கிறேன். அவ்வளோதான், நம்ம முருங்கைக்காய் குழம்பு ரெடி ஆகிட்டு. இந்த மாதிரி வீடியோவுக்கு நீங்கள் நம்ம சேனலை வந்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் இந்த மாதிரி ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கிறேன். பாய் பாய்.